ஓம் மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னி ராசிக்கான வீடியோ. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மாசி மாத கிரகநிலை ஆயிரத்துக்கு முன்பாக எல்லா நபர்களும் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னாக்கா, தமிழ் மாதத்தின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க தை மாதம் மாசி மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதத்தை குறிப்பிட்டு சொல்கிறீங்க. அதில் எந்த தேதி, அதாவது ஆங்கில தேதி குறிப்பிட்டிங்கன்னா எங்களுக்கு சிறப்பாக இருக்குமே அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்காக சொல்ல வரங்க. இந்த மாசி மாத கிரகநிலையானது வருகின்ற பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 13ஆம் தேதி காலகட்டங்கள், இந்த இடைப்பட்ட ஒரு மாத காலகட்டம் தான் மாசி மாத கிரக நிலைகளின் அடைவுகள் அப்படின்றீங்க. இந்த மாசி மாத அமைப்புகளில் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எதை மாதிரியான பலன்களை வாரி வழங்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். 9ஆம் அதிபதியோட தொடர்பு பெற்று உட்காந்துருக்காருங்க. அதில் ஒரு கிரகம் உச்சபலம் பெற்றிருக்கு, செவ்வாய் பகவான். அப்போ இந்த அமைப்புகள் இருக்கும்போது உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடமானது பூர்வ புண்ணிய இடம், புத்திர ஸ்தானத்துக்கான இடம், உங்களோட குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ 9ஆம் அதிபதியும் உங்கள் ராசிநாதனும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் இந்த மாத காலகட்டத்தில் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் ஒரு அளவுக்கு இந்த மாதத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா மனதுக்கு இனிமையான ஒரு செயல்கள், நீங்கள் என்ன நினைச்சிங்களோ நினைச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்களாக இந்த மாதம் வந்துட்டு கொண்டிருக்கீங்க. ஆனால் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருட காலமாகவே நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு பகவானும் 8ஆம் இடத்தில் மறைந்து உட்கார்ந்தார். இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேதுவின் படியிலையும் உங்கள் ராசிகள் மாட்டிட்டு இருந்ததுங்க. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது பயிற்சியும் நடந்துருச்சு. குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருந்துட்டாலும் உங்களோட ராசிநாதன் வலுப்பெறார். என்னைக்குமே தன்னோட ராசிநாதனும் 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இந்த 3 கிரகங்களும் வலிமை பெற்றிருந்தால் மற்ற எதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நம்மளோட எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே தடை இல்லாமல் நடைபெறும்ன்றீங்க. அப்போ உங்களோட ராசிநாதனும் 9ஆம் அதிபதியும் வலுப்பெற்று உட்கார்ந்திருக்கார். 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுதுங்க. அப்போ 3 கிரகமுமே வலிமை பெற்று இருக்கக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எந்த விதத்தையும் தடைகள் ஏற்படாது. எடுத்த காரியங்கள் வெற்றி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். காதல் என்னும் கைகூடி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதிக்கும் தொடர்பு பெறுதுங்க. 3ஆம் பார்வையாக குரு பகவானை பார்க்க இருக்கனால வெகு நாட்களாக ஒரு பெண்ணும் பையனும் நினைச்சிட்டு இருப்பீங்க. இருவரின் குடும்பத்தின் சம்மதம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த மாத காலகட்டத்தில் மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் அமையத்துக்கான வாய்ப்பு உண்டு. வெகு நாட்களாக திருமணம் நடைபெறலையேன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் திருமண வாய்ப்புக்கான ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கின்றீங்க. அதே போல் 5ஆம் இடமானது புத்திரஸ்தானன்றது குறைக்கப்பட்டதுனால, சார் திருமணம் ஆகி 4-5 வருடங்கள் ஆயிடுச்சு சார், எங்களுக்கு குழந்தை பேர் இல்லை சார், எங்களுக்கு குழந்தை பேர் அமைப்புக்கான அமைப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட கணவன் மனைவி இருவரின் ஜாதகத்திலையும் புத்திர தோஷங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் 100க்கு 100 கண்டிப்பாக இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு தகுந்த ஜோதிடரை கொண்டு போய் கொடுங்க, தெளிவாக செக் பண்ணி பாருங்க. அந்த அவரோட குறிப்பிட்டப்பட்ட ஜாதகத்தில் உங்களோட ஜாதகத்தில் புத்திர தோஷம் எதுவும் இல்லாமல் இருந்தால் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் உங்கள் ராசிநாதனும் ஒருவருக்கு ஒரு தொடர்பு பெற்று குருவின் பார்வைகள் வரக்கூடிய இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 1.5 வருட காலமாக நிரந்தரமான உத்தியோகம் இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த நிரந்தரமான உத்தியோகம் இல்லாமல் தடுமாறக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புக்கான ஒரு காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குன்றீங்க. வேலையே இல்லைன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிரந்தரமான சொந்த தொழில் அமையக்கூடிய காலகட்டங்கள் உருவாகலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வெகு நாட்களாக தடைபட்டிருந்த ஒரு சில சுபகாரியங்கள் கூட இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு நடைபெறதை பார்க்க முடியுன்றீங்க. அதே வேளையில் குரு பகவான் பார்வையானது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பார்க்க இருக்கிறனால 12ஆம் இடம் அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல்நாட்டு குறிக்கக்கூடிய இடம். அப்போ வெளிநாட்டு தொடர்புகளுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமாக வந்துட்டு இருக்கு. 2ஆம் இடம் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறனால குடும்பஸ்தானம் வலுப்பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். தன பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளாக இருந்த நபர்களுக்கு என்ன சார் என்னதான் உழைச்சாலும் எனக்கு பண வருவாய்கள் இல்லை, பண வருவாய்கள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரங்க. இந்த மாத காலகட்டமானது பண வருவாய் உங்களுக்கு பல வழியிலிருந்து வரதுக்கான ஒரு வாய்ப்புகளும் மிகவும் சிறப்பாக வந்துட்டு இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 4ஆம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகனம் யோகங்க. ஒருவேளை வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துட்டு கொண்டிருக்கீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் புதன் 3 கிரகங்கள் இருக்கிறனால குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 6ஆம் இடத்தில் சனியும் சூரிய பகவானும் இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் 6ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் இருவரும் ஒரே இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கார். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகன்ற விதியின் அடிப்படையில் சனியும் சூரியனும் தனக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறனால எத்தனை பேர் எதிரிகள், இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா தொழிலில் போட்டி மனப்பான்மைகள் இருந்திருக்கும்.
எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த எதிரிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி ஓடுறதுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும். அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் 7ஆம் இடத்துலையும் லக்னத்தில் உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா திருமணமான நபர்களுக்கு கணவன் மணி உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லாயிருக்கும். இந்த மாதம் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் 1.5 வருட காலகட்டத்துக்கு கணவன் மணி உறவுகளை விட்டு கொடுத்து போட்டிங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குன்றீங்க. ஒருவேளை நீங்கள் கணவன் மணி உறவுகள் விட்டு கொடுத்துருந்தாக்கா ஒரு சாதாரண சின்ன பிரச்சனை பெரிய லெவலில் பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டு இருக்குன்றீங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்கள் என்ன செய்யறீங்கன்னாக்கா எல்லா விஷயத்திலும் இந்த மாத காலகட்டம் ஒரு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. திருமணம் பண்ணுறதுக்கோ குழந்தை பேர் அமைப்புகளுக்கோ எல்லாமே ஓரளவுக்கு விசேஷமாக இருக்கும். தொழில் தொடங்குறதுக்கு உத்தியோகம் பார்க்கறதுக்கு ஒரு உன்னதமான காலகட்டங்கள், வெளிநாடு செல்றதுக்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு. அதே வேளையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராகு கேதின் படியில் உங்கள் ராசி மாட்டிட்டு இருக்கனால வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரர் பெற்று ராகுபானுக்கு பாலாபிஷேகம் பண்ணி கண்குளர் பார்த்துட்டு வெளியில் வரும்போது அந்த அபிஷேகம் பண்ண பாலை வாங்கி நீங்கள் அறந்துட்டு வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ராகு கேதுனால ஏற்படக்கூடிய தோஷத்துலேருந்து நீங்கள் விலகி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.